விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் காவல் உதவி ஆய்வாளர் மீது கொடூர தாக்குதல் நடைபெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் காளீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் காளீஸ்வரன், எதன் காரணமாக இந்த காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் செப்பவள்ளி. சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகரில் வலம்புரி செல்வ விநாயகர் மற்றும் நாகமாரியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவின் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் நேரத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து நடத்தியதால் ஆடல் பாடல் நிகழ்ச்சி தொந்தரவாக இருப்பதால் நிகழ்ச்சியை நிறுத்துமாறு ஏற்பாடு செய்திருந்த புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் மாரிக்கண்ணனிடம் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் முறையிட்டதாக தெரிகிறது. அப்போது அதை ஏற்க மறுத்த மாரிக்கண்ணன் பெண்களை தகாத வார்த்தைகள் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண்கள் அருகில் இருந்த 100க்கு, அதாவது காவல் உதவி எல்லாம் 100க்கு தகவல் தெரிவித்தும் அங்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் மாரீஸ்வரனை விழாவில் நடைபெற இடத்திற்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தி புதிய தமிழ் கட்சி ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் உள்ளிட்டோர் காவல் உதவியாளர் நீங்கள் எங்கே ஊருக்கு வரக்கூடாது எனவும் கடுமையான வாக்குவாதம் செய்துள்ளனர். அதுபோல தகாத வார்த்தைகளும் திட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த இடம் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. உடனடியாக அந்த காவல் உதவி ஆய்வாளர் அந்த மாரிக்கண்ணனையும் அந்த ஒன்றிய செயலாளரையும் கண்டித்துள்ளார். இந்த கண்டித்ததை அந்த மாரிக்கண்ணனும் தற்போது அந்த உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது சம்பந்தமாக விருதுநகர் வெம்பக்கோட்டை போலீசார் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் தட்டி கேட்க போன உதவி ஆய்வாளரை தாக்கியதால் அப்பொழுதில் வெறும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி காளீஸ்வரன்.